ரெடி சார். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு வேண்டுகோளையும் நான் இந்த பணிவாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் தேசியங்களாகவும் வதந்திகளாகவும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் வெளியிடாமல் தவிர்ப்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை, தொலைக்காட்சி செய்தி மற்றும் இந்த யூடியூப் இவர்களெல்லாம் பலவாறாக தங்கள் எண்ணங்களின்படி மக்களின் எண்ணங்களாக பிரதிபலிக்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பாதுகாக்கின்ற கழகமாக நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுத் தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். சுயேட்சை சின்னம், பலாப்பழ சின்னம். 12 நாட்கள் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. அந்த தேர்தலில் இவரெல்லாம் என்னை எதிர்த்து நின்றவர்கள் தேர்தலை நடத்தினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தொகுதியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை 6 பேர்களை ஓ பன்னீர்செல்வமாக அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களெல்லாம் அங்கு வந்து நிற்பதற்கு செய்த சதி, எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோல்வியடை செய்ய வேண்டும், தொண்டர்களும் அவர் பக்கம் இல்லை, மக்களும் அவர் பக்கம் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக செய்த சூழ்ச்சி தான் அது என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அந்த சூழ்ச்சிகளெல்லாம் முறியடித்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், எங்களுடைய நோக்கம் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை மீட்டு தருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது, இன்று வரை இருக்கிறது என்பதையும், தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும், தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்றும், அனைத்து இந்திய பிரிந்து எடுக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவையில்லாத குழப்பங்களை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என்ற உங்களை நான் மெத்த பணிவோடு கொள்ள கடமைப்படுகிறேன். மனதின் குரலாக நான் சார்ந்திருக்கின்ற என்னுடைய பிறப்புரிமை பெற்ற தேனி மாவட்டத்தில், இந்த தேனி மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக கொண்டு போய் நிலைநிறுத்திய மாவட்டம், மாண்பு அம்மா அவர்களையும் முதலமைச்சராக நிலைநிறுத்திய மாவட்டம் தேனி மாவட்டம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த மாவட்டம்.
இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுக்க வேண்டும், கழகத்தினுடைய சட்ட விதிக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்துதான் என்னோடு தமிழகத்தில் இருக்கின்ற 88 கழக ரீதியான மாவட்டங்களில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுபட வேண்டும் என்று சொன்னால் விரைந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடம்பூர் ராஜ் நாங்கள் எல்லாமே ஒன்றா தானே இருக்கோம், நாங்கள் எங்கே பிரிஞ்சிருக்கோம், எல்லாமே ஒன்றா இருக்கோம், அவங்க சரியாக இருக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக கூடாது என்பதை நான் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவு என்ன? இந்த கூட்டத்தில் இன்னைக்கு ஆலோசனை இந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய அனைத்து தேனி மாவட்டத்தில் கழகம் ஒன்றாக இருக்கும்போது என்ன நிர்வாகிகள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அப்படியே இருக்காங்க. அவருடைய மனதின் குரலாக அறிய வேண்டும் தான் நான் இங்கே வந்து கூட்ட சொல்லி மாவட்டத்தில் நேற்று தான் சொன்னேன். அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்த குரலாக தலைமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்தினுடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அனைவரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது என்று டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுகவிற்கு என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கார். அவருடைய ஆசை இல்லை சார், அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருக்கு நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை இல்ல அதிமுகவிற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்கார். நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்ப்பு திரும்பாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி. அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால்? திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிகள் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த. நானே இணையம் தான் சொல்கிறேன், அவரும் இணையம் சொன்னால் என்ன சொல்லலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இதுவரைக்கும் யார் வந்து சேர்றதுக்கு அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். சார் நீங்கள் எந்த முடிவும் சார் இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இருக்க ஆதரவாளர்கள்லாம் நிறைய வந்து திமுகவுக்கு எல்லாமே போயிருக்காங்க சார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் போயிருக்காங்க இல்லையா? இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் கூட்டணி எலெக்ஷனில் வந்து நாகரிகோட திமுகவோட இணைய போறீங்கிற மாதிரி அதாவது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தேசியங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்து தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். பணிவான வேண்டும் பார்த்துங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கு பாவமாக தெரியலையா? செய்திகளை வெளியிட்டு கூட இருக்கீங்க. இப்போ அண்ணன் எதிர்த்து ஒரு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினார். பொறுமையாக இருங்கப்பா. அதை வந்து இங்கே குழப்பம் கொண்டு ஒரு பத்திரிக்கை தொலைக்காட்சியில் போடுங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. சரிங்க. அதிமுகவோட யாருக்கு சண்டை போல எல்லாம் சமாதானமாக ஒருங்கிணைந்து அண்ணன் தம்பி நான் கூட சொன்னேன், மனதின் குரலாக நீங்கள் எழுதி கொடுக்கணும். நாங்கள் எழுதி கொடுக்க மாட்டோம். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒழிப்போம் மட்டும் ஒரு குரலாக ஒழித்து கொடுக்கிறார்.
இது எங்கே குழப்பம் வந்துச்சு? எதுக்கு தொலைக்காட்சி அதுக்குள்ள முந்திக்கிட்டு போச்சு செய்தி போடுறது? குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று சில செய்திகளில் அது வந்திருக்கிறத தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன குழப்பம்னாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. இல்லை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். கழகத்தினுடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ அந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறீங்கன்னு நீங்களே சொன்னேன். நீங்களே ஒரு கருத்தை திணிக்காதீங்க. தமிழக மக்களிடத்தில் தொடர் திணிக்காதீங்க சொன்னேன். ஏன் முன்னாலே உட்காந்து நீங்கள் திணிக்கிறீங்க? எது சின்ன பேசுங்க. சார் முன்னாடி வந்து டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவில் ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்போ அவர்கிட்ட கேட்கும் போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டாலும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒன்று சேர்றோம் அப்படின்னு இருக்காரு. ஒன்று சேர்றதுல நான் ரெடி. திரு டிடிவி அவர்களும் அவருடைய அருமை என்ன திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரெடியா கேட்டு சொல்லுங்க.